ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் நம்ம பிரிக்ஸ் பார்க்குறோம். பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்ரோனியன் ஃபார் அசோசியேஷன் ஃபார் 5 மேஜர் எமர்ஜிங் இந்த நேஷனல் எக்கனாமிக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாடுகள் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. இதில் வந்து ஆரிஜினலி ஃபஸ்ட்டு 4 வேர் குரூப்டு ஆஸ் பிரிக் பிஃபோர். இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 நாடுகள் தான் தோற்றுவித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010 வந்து தோற்றுவித்தாங்க. இந்த டேம் பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் காயின் இன் 2001. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல 2010 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ இது பண்ணுறாங்க, சேர்றாங்க. அது 2001 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரீஜனல் அஃபேர்ஸ், அதாவது தங்களுடைய உள் விவகாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு என்ன பண்ணுறா அவர்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. 2009 வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆனுவலி அட் ஃபார்மல் சம்மிட்ஸ் 2009 வந்து பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடந்தோறும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வருடத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்டட் த 10th பிரிக்ஸ் சப்மிட் இன் ஜூலை 2018. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நடைபெற்றிருக்கு. பிரிக்ஸ் 10வது உச்சி மாநாடானது அங்கே நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இதனுடைய அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கிய நோக்கம், அதாவது அறிக்கை அப்படின்னு பார்த்தோமா, பிரிக்ஸ் வந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னலாம் உள்ளடக்கி அதனுடைய முக்கிய ஒரு நோக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்து, ட்ரேட் இஷ்யூஸு, குளோபல் கவர்னன்ஸு, தென் நெக்ஸ்ட்டு ஷேரிடு ப்ராஸ்பரிட்டி, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2018 பிரிக்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய், சைனாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலி ரெஃபர் டு ஆஸ் த பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை பிரிக்ஸ் ஸ்டேட்ஸ். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸுக்கு அந்த நாடுகளுக்கு வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி வங்கிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் சம்மிட் வாஸ் ஹெல்ட் அட் மாஸ்க். 1 மார்க் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஹாஸ்டட் த 10th கான்ஃபரன்ஸ் அட் ஜோஹான்ஸ்பர்க் இன் ஜூலை 2018. முதல் பிரிக்ஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவில், ரஷ்யானுடைய கேபிட்டல் மாஸ்கோவில் நடைபெற்றிருக்கு. இதனுடைய 10வது பிரிக்ஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஜூலை 2018 ஜோஹான்ஸ்பர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்றிருக்கு. இந்தியா had an opportunity of hosting 4th and 8th summit in 2012 and 2016 respectively. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 4வது மற்றும் 8வது உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 2012-16 வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் இந்த ஃபியூ ஃபேக்ட்ஸ் அபவுட் த பிரிக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்ஸ் பற்றிய சில வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரீஸ் மேக் அப் 21% ஆஃப் குளோபல் ஜிடிபி. இதில் பிரிக்ஸ் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகளாவிய வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குதல். தே ஹாவ் இன்க்ரீஸ்டு தேர் ஷேர் ஆஃப் த குளோபல் ஜிடிபி தேர் ஃபோல்டு இன் த ஃபாஸ்ட் 15 years. கடந்த 15 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உலகளாவிய ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஃபோல்டு இது வந்து என்ன பண்ணுறது 15 ஆண்டுகளுக்குள்ளே அதிகப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிரிக்ஸ் ஆர் ஹோம் டு 43% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 43% வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து 43%, உலக அளவில் இந்த இருக்கக்கூடிய நாடுகளில் மட்டும் 45% மக்கள் வந்து இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஹாவ் கம்பைனடு ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஆஃப் அன் எஸ்டிமேட்டட் 4.4 ட்ரில்லியன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4.4 ட்ரில்லியன் வந்து பார்த்தோன்னா அந்த அந்நிய செலாவணி வந்து பார்த்தோன்னா இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்ஸினுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கங்கள் என்ன சொல்கிறோம். இதில் வந்து டு இன்க்ரீஸ் ட்ரேடு கோஆப்ரேஷன் பை மேக்கிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக். வர்த்தக அமைப்பு மூலமாக அதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களை ஒருங்கிணைந்து வந்து பார்த்தோன்னா வர்த்தகத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறது பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள. செகண்ட் பாயிண்ட், டு யூஸ் கரன்சி அதர் தென் யூஎஸ் டாலருக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கரன்சி வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறது. சின்ஸ் டாலர் இன் ஏ டாமினேட் கரன்சி அண்ட் யூஎஸ் கேன் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் டாலர், பிரிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த கண்ட்ரிஸ் ஆப்ரேட்டிங் வித் த ஆல்டர்னேட்டிவ் கரன்சி. ஸோ டாலர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, அவங்களுடைய கட்டுப்பாட்டு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு மாற்றாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கரன்சி வந்து பார்த்தோன்னா கொண்டு வருது.
how far they have how far have they succeed in this respect no much. எப்போ இது வந்து மிக அதிகமாக இது வந்து ஒரு இது முறையே வந்து பார்த்தோன்னா இன்னும் கொண்டு வரல, அதுக்கு நிலையான ஒரு நாணயம் இன்னும் கொண்டு வரல, அது கொண்டு வர்றது தான் அதனுடைய வெற்றின்னு சொல்கிறாங்க. டு இன்க்ரீஸ் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ வட்டார அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒத்துழைப்பை நல்குதல் இந்த நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தோன்னா. த நெக்ஸ்ட் டு கிரியேட் ஏ செப்பரேட் ட்ரேட் பிளாக் மேட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் ட்ரேடு கோஆப்ரேஷன். வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்கு ஒரு தனியான ஒரு ட்ரேடு பிளாக் வந்து பார்த்தோன்னா ஒரு வர்த்தக அமைப்பு வந்து பார்த்தோன்னா உருவாக்குதல். ஸோ இதான் அதனுடைய நோக்கங்கள் சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்ஸ்னுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ப்ரொமோட்டர் ஆஃப் மோர் legitimate international system and also advocating reform of the UN Security Council. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சில பன்னாட்டு முறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுடைய அதில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறது, சில விஷயங்களை வந்து சீர்திருத்துறது. இது வந்து பிரிக்ஸ்னுடைய ஒரு பணிகளாக இருக்குது. த நெக்ஸ்ட் திஸ் குரூப் ஆஃப் நேஷன்ஸ் இஸ் எஸ்பெஷலி மீன்ட் ஃபார் சவுத்து ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கோஆப்ரேஷன். தெற்கு பகுதியில் வந்து நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தோன்னா ஒரு நாடுகளிடையே குழுக்களிடையே வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஒத்துழைப்பு வந்து உருவாக்குதல். தேர்ட் வந்து இட் பர்ஃபார்ம்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் டு பிரிட்ஜ் த இன்க்ரீசிங் கேப் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் in the WTO, the BRICS countries are embracing to promote a fair order regarding agriculture policies. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் வளர்ந்த நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தோன்னா அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அந்த வளர்ச்சி அடைந்த நாடு வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து பார்த்தோன்னா ஒரு பாலமாக வந்து பார்த்தோன்னா அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. மேலும் வந்து WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதனோட சேர்ந்து வந்து பிரிக்ஸ் நாடுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு நியாயமான ஒரு வேளாண்மை கொள்கையை வந்து பார்த்தோன்னா உருவாக்குதல், அதை மேம்படுத்த வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதனுடைய பணிகளாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட் பர்ஃபார்ம்ஸ் ஏ காமண்டேபிள் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அசிஸ்டிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன் த கெய்னிங் இன் ஏரியாஸ் சச் ஆஸ் அண்ட் அட்வான்டேஜ் இன் த ட்ரேட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ். மெயினாக வந்து பார்த்தோன்னா மேலும் வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா குறிப்பாக அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு வர்த்தகம் மற்றும் காலநிலை சார்ந்த ஒரு புரிந்துணர்வுக்கான ஒரு பகிர்ந்தளிப்பை வந்து பகிர்ந்தளிப்பை வந்து அதன் செயல்பாடுகள் மூலமாக அதை வந்து வளர்ச்சி அடைய செய்தல் அப்படிங்கிறதுக்கு வளர்ச்சி அடைய செய்தல். ஸோ இதை வந்து மேம்படுத்துறது வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸினுடைய ஒரு பணிகளாக இருக்குது. அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன்று வந்து இட்டு disseminates information and exchange platform beyond the economic operations. ஸோ தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிக்கொள்ளுதல், பொருளாதார ஒத்துழைப்போடு வந்து பார்த்தா தகவல்களை ஒரு நாடுக்குள்ளே அதனுடைய தகவல்களை வந்து அடித்தளமிட்டு அதை வந்து பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய பணிகள்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் as a catalytic in protecting the interest of the middle powers and global reform. அதாவது உலகளாவிய அந்த வடிவத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு அதாவது மிடில் பவர்ஸ், அதாவது மெயினாக வந்து பார்த்தோன்னா நாடுகளுடைய பாதுகாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு நடுத்தரமான ஒரு நாடுகளிடையே வந்து பார்த்தோன்னா ஒரு நடுத்தரமான ஒரு இதை வந்து பார்த்தோன்னா செயல்பாடுகளை வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு நடுத்தரமான ஒரு நாடாக வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் வந்து செயல்படுறது. பிரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா அனைத்து நாடுகளுக்கும் நடுநிலையாக செயல்படுது. ஸோ அதனுடைய அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அதனுடைய பணிகள் இருக்குது. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்ஸ்னுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கான்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் CRA ஹேஸ் ஃபர்தர் டிஃபெண்ட் ஆன் த கன்சாலிடேட்டட் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் இன் த எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஏரியா. அதாவது உறுப்பு நாடுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகளிலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக வந்து பார்த்தோன்னா உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார நிதி சார்ந்த பகுதிகளில் வந்து பார்த்தோன்னா ஒரு சார்பு நிலையை வந்து உருவாக்குறது. அடுத்தது இந்த 6th பிரிக்ஸ் சம்மிட் இன் பிரேசில் த மெம்பர் கண்ட்ரிஸ் சைனட் அண்ட் அக்ரிமெண்ட் டு த கிரியேட் டெவலப்மெண்ட் பேங்க். அதை வந்து பார்த்தோன்னா 6வது உச்சி மாநாட்டில் வந்து பிரேசில் நடைபெற்ற 6வது மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா உறுப்பு நாடுகளிடையே வந்து பார்த்தோன்னா ஒரு வளர்ச்சி வங்கிகளுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நியூ டெவலப்மெண்ட் வங்கி பேங்க்னு சொல்கிறாங்க, புதிய வளர்ச்சி வங்கின்னு சொல்கிறது. இதனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் ஷாங்காயில் இருக்குது, அதாவது சைனாவில் இருக்குது. சைனாவில் தான் ஷாங்காயில் 2015 உருவாக்கப்பட்டது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதனுடைய லைன்ஸ் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் த வேர்ல்டு பேங்க், அதாவது உலக வங்கியோடு இணைந்து வந்து பார்த்தோன்னா அதனுடைய
ஏசிய வளர்ச்சி வங்கியாக வந்து பார்த்தோன்னா இது வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் பொட்டன்ஷியல் அண்டு டெமோகிராபி டெவலப்மெண்ட் ஆர் ஃபுட்டிங் த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இன்க்ரீஸிங் இன் எ லீடிங் பொசிஷன் இன் த செட்டிங் த குளோபல் அஜெண்டா அண்ட் ஹேவிங் எ கிரேட்டர் சே இன் த குளோபல் கவர்னன்ஸ். பொருளாதார வளங்கள் மிக்க ஒரு ஆற்றலை வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை வளர்ச்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா அதிகமாகிறதுனால பொருளாதார வளங்கள் வந்து பார்த்தோன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து பாதிப்படையுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய ஒரு அஜெண்டாவை உருவாக்கி அதன் மூலமாக உலகத்தை எப்படி உலகம் எப்படி எவ்வாறு என்ன உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்னத்தை சொல்லணும், உலகத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறத பிரிக்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க உலக மக்களுக்காக. நெக்ஸ்ட் இட் has to be remembered the BRICS share 43% of world population but only 21% of the global GDP. உலகத்தில் வந்து 43% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து கொண்டிருக்காங்க, மக்கள் தொகை கொண்டிருக்காங்க உலக அளவில். ஆனால் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா உலக ஜிடிபியில் 21% தான் இதனுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாப்புலேஷன் வந்து பிரிக்ஸ் நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சம்மரின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the present chapter on the International Economic Organization discuss the role of played IMF solving the problem of the trade related issues credit facilities. அதாவது தற்போது இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு பொருளாதார அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பின்பற்ற என்னென்ன விவாதித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பற்றி அது எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது, வர்த்தக தொடர்பான பிரச்சனைகளை எப்படி வந்து சால்வ் பண்ணுது, இதனுடைய கிரெடிட் ஃபெசிலிட்டி என்ன அப்படிங்கிற கடன் வசதிகளுக்கான வர வசதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி அண்ட் கன்சல்டேட்டிவ் ஃபினான்சன்ஸ் ஆஃப் த IMF பெனிஃபிட்ஸ் இந்தியா ஹவ் பீன் த டீல்ட் வித். இதில் வந்து நிதி சார்ந்த மற்ற ஒழுங்குமுறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்த IMF மூலமாக என்ன மாதிரியான பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்தர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் WTO ஹேவ் பீன் கவர்டு. மேலும் வந்து பார்த்தோன்னா அதாவது மெயினாக வந்து உலக வங்கியினுடைய பணிகள், என்னுடைய செயல்பாடுகள் என்ன, நோக்கங்கள் என்ன, அதேமாதிரி சாதனைகள் என்ன, WTOனுடைய சாதனைகள் என்ன, இதனுடைய அப்படிங்கிறதும் நம்ம இந்த லெசனில் விரிவாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ த வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை த WTO, ட்ரிப்ஸு, DRIMS, GATS, AOA, MFA ஹேவ் பீன் டிஸ்கஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் பற்றிலாம் நம்ம வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அது பற்றி பல்வேறு ஒப்பந்தங்கள் பற்றி நம்ம விவாதித்தோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட் வந்து சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் வட்டார ஒருங்கிணைந்த பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம். அமங் த ட்ரேட் பிளாக்ஸ் சச்சியா சார்க்கு, சவுத் ஏஷியன் நேஷன்ஸ், ஏசியன், சவுத் ஈஸ்ட் ஏசியன், ஏசியா, பிரிக்ஸு, இதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனுடைய objectives என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லி இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் விரிவாக பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, திஸ் லெசன் எண்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.